அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் நீக்கப்பட்டுள்ளார். பசும்பொன்னில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவரின் குருபூஜையில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டனர். இந்நிலையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும் விதத்தில் செயல்பட்டதாக கூறி அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக இன்று விரிவாக பேசுவேன் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக கலந்து கொண்டது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து அவரை கட்சியில் இருந்து நீக்கி கே. பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் குரல் எழுப்பி வரும் நிலையில் தனது நீக்கம் குறித்து இன்று விரிவாக பேசுவதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதை சிறுபிள்ளைத்தனமான செயலாகத்தான் பார்க்க முடிவதாக சசிகலா கூறியுள்ளார். கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு அழிக்கின்ற செயல்களில் ஈடுபடுவது மன்னிக்க முடியாததென்று சசிகலா தெரிவித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே கட்சி தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்களின் எண்ணம் என்று கூறியுள்ள அவர், இதுபோன்ற செயல்கள் கட்சியை அழிக்க நினைப்பவர்களின் எண்ணத்திற்கு வலு சேர்த்திடும் வகையில் இருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்துவிடுவதாக முதல்வர் மு. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் கண்டனத்தை பதிவிட்டுள்ளார். அதில் நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்துவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வடமாநிலங்களில் தேர்தல் வந்துவிட்டால் தமிழர்களை எதிரியாக சித்தரித்து வெறுப்புவாத அரசியல் செய்வது பாஜகவின் வாடிக்கை என்று திமுக எம்பி கனிமொழி குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடி பரப்புரை செய்த நிலையில் அதற்கு கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தமிழ்நாடு தேர்தல் பரப்புரையில் இதே கருத்தை பிரதமர் மோடி கூறும் பட்சத்தில் தமிழ்நாடு தங்களை எவ்வாறு வைத்துள்ளது என்பது குறித்து தமிழ் மக்களோடு வெளிமாநில தொழிலாளர்களும் அவருக்கு விளக்குவார்கள் என்று தெரிவித்துள்ளார். திமுகவினர் குறித்து பிரதமர் மோடி பேசியதை தமிழர்கள் குறித்து பேசியது போல் தெரிவிக்கப்படுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் பீகார் மக்களை இழிவுபடுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரிகள் கழிப்பறை கழுவுவதற்கே உதவுவார்கள் என்று தயாநிதி மாறன் பேசியதாகவும், கோமியம் குடிக்கும் மாநிலங்கள் என சொன்னது யார் எனவும் தமிழிசை வினவியுள்ளார். இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்பதற்காக ஹிந்தி மொழி பேசுவோருக்கு தாங்கள் விரோதிகள் அல்ல என்று திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு வந்தால் புரியாத மொழியில் திருக்குறள் சொல்லி பிரதமர் மோடி ஏமாற்றுவதாக விமர்சித்துள்ளார். ஹிந்திக்காரர்களுக்கு தாங்கள் விரோதி அல்ல என்றும் RS பாரதி தெரிவித்தார். மக்களிடையே பாஜகவினர் மோதலை உருவாக்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியல் உத்திகளையே பாஜகவினர் கையாள்வதாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர் பெருமையை பாஜகவினர் பேசுவதாகவும், வெளி மாநிலங்களில் அவ்வாறு நடப்பதில்லை எனவும் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். பீகார் வாக்கு வங்கிக்காக தமிழர்களை பிரதமர் மோடி கொச்சைப்படுத்துவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றஞ்சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது படத்திற்கு செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழர்கள் குறித்த பேச்சை பிரதமர் மோடி திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திமுக செய்த அட்டூழியத்தை பிரதமர் மோடி எடுத்துக் கூறியிருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் சொல்லாததை சொன்னதாக முதல்வர் ஸ்டாலின் பொய் கூறலாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக அமைச்சர்கள் பேசியதை கேள்வி கேட்டால் கோபம் வருகிறது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதில் 2வது முறை நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை மசோதாவும் அடங்கும். அதைத் தவிர முன்னாள் MLA-க்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான மசோதா, சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கும் மசோதாக்கள், நிதி சார்ந்த மசோதாக்கள் என்று 8 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார்.
தமிழக காவல்துறையில் ஊடகங்களை சந்திப்பதற்காக புதிய பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. ஊடக தொடர்பு அதிகாரி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டுள்ள பதவியில் IPS அதிகாரி முத்தரசி நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் கூடுதலாக சென்னை சட்டம் ஒழுங்கு உதவி ஆணையராக பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊர்காவல் படை IGயாக ஜெயஸ்ரீ IPS பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்று கூறப்படும் பகுதியில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி பிரஸ்னம் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கில் மனுதாரர் மற்றும் தமிழக அரசின் வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கரூர் துயர சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் CBI அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். CBI SP பிரவீன்குமார் தலைமையிலான 12 அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பாரோ போக்கஸ் என்ற நவீன டிஜிட்டல் கருவி மூலம் விஜயின் பரப்புரை வாகனம் நின்ற இடத்திலிருந்து இருபுறமும் சுமார் 1/2 கிலோமீட்டர் அளவீடு செய்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கடைகளில் விசாரணை நடத்தினர். இந்த ஆய்வுக்காக கரூர் ஈரோடு சாலையில் வேலுச்சாமிபுரத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல என்று தவேக தலைவர் விஜயின் பெயரை குறிப்பிடாமல் நடிகர் அஜித்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ள அவர், கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகளுக்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல என்றும் நாம் அனைவருக்கும் அதில் பொறுப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கூட்டத்தை கூட்டுவது பெருமை என்கின்ற அதீத மனநிலை கொண்ட சமூகமாக இன்று நாம் மாறியிருப்பதாகவும் இது முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அஜித்குமார் கூறியுள்ளார். வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை நேராக தொடும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் சட்டசபை தேர்தலுக்கான தனது சங்கல்பத்ரா என்ற தேர்தல் பிரகடனத்தை வெளியிட்டது. 1 கோடி அரசு வேலைவாய்ப்புகள், பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி, விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 9,000 ரூபாய் நலத்திட்டம், பள்ளிகளில் காலை உணவு திட்டம் என வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் பாஜக தலைவர் JP நட்டா தலைமையில் இந்த தேர்தல் பிரகடனம் வெளியிடப்பட்டது. பீகார், மேற்கு வங்கம், சிக்கிம், மத்திய பிரதேச மாநிலங்களில் இடி மின்னலோடு கனமழை பொழியக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாகவும் மோன்தா புயலின் பின்னிலை தாக்கம் காரணமாகவும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை வரை இந்த நிலை நிலவும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மோன்தா புயல் மூலம் ஏற்பட்ட சேதங்களை வாரங்கல் மற்றும் ஹனும்கொண்டா மாவட்டங்களில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார். இந்த ஆய்வில் அமைச்சர்கள் பொன்னம் பிரபாகர் மற்றும் பொங்குலேட்டி ஸ்ரீனிவாஸ் ரெட்டியுடன் சென்றனர். புயல் மற்றும் மழை காரணமாக வேளாண் நிலங்கள், உட்கட்டமைப்பு மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களின் தீவிரத்தை உடனடியாக மதிப்பிடுவதே இந்த வான்வழி ஆய்வின் நோக்கமாகும். RSS அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்று கூறியது தமது தனிப்பட்ட கருத்து என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டில் எழும் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு பாஜக RSS கூட்டணியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு RSS-ஐ விமர்சித்து பட்டேல் கூறிய கருத்துக்களையும் கார்கே மேற்கோள் காட்டியுள்ளார். சபரிமலை கோயிலில் தங்கம் மாயமான வழக்கில் 14 நாட்கள் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு பிறகு முதன்மை குற்றவாளியான உன்னிகிருஷ்ணன் போத்தி திருவனந்தபுரம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். கோயில் துவாரபாலக சிற்பங்களில் பதிக்கப்பட்ட தங்கத்தகடுகள் மற்றும் சோபனப்படிகளில் பதிக்கப்பட்ட 4 கிலோ தங்கம் 2019 மாயமானது. இந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. உன்னிகிருஷ்ணன் போத்தி முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே அடுத்த 10 ஆண்டுகளுக்கான புதிய ராணுவ கட்டமைப்பு உருவாக்குவது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சந்திப்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸட் ஆகியோர் ஒப்பந்தத்தை இறுதி செய்தனர். முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவரான முகமது அசாருதீன் ஹைதராபாத்தில் உள்ள ராஜ்பவனில் தெலங்கானா அமைச்சராக பதவியேற்றார். ரேவந்த் ரெட்டி அமைச்சரவையில் சிறுபான்மை சமூகத்தின் பிரதிநிதியாக அசாருதீன் நியமனம் செய்யப்பட்டார்.
இதன் மூலம் 18 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் தற்போது 16 அமைச்சர்கள் உள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆளுநரின் ஒதுக்கீட்டின் கீழ் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக அசாருதீன் நியமனம் செய்யப்பட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவம் பொறித்த 150 ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். குஜராத் சென்றிருந்த பிரதமர் பட்டேலின் குடும்பத்தினரை சந்தித்து உரையாடினார். கெவாடியாவில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்த மோடி பட்டேலை நினைவு கூறும் விதமாக 150 ரூபாய் நாணயத்தையும் சிறப்பு தபால் தலையையும் வெளியிட்டார். உலக புகழ்பெற்ற திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் ஐப்பசி ஆராட்டு விழாவில் விமான நிலைய ஊர்தளம் வழியே சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஆண்டின் ஆராட்டு விழாவையொட்டி பத்மநாப சுவாமி கோயிலிலிருந்து உற்சவ மூர்த்திகள் புறப்பாடு வைபவம் நடைபெற்றது. பூஜைகளை தொடர்ந்து அரபிக்கடலில் ஆராட்ட வைபவம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளுக்காக விமான நிலைய நடவடிக்கைகள் 5 மணி நேரம் நிறுத்தப்பட்டன. போர்ட் நிறுவனம் தமிழ்நாட்டிற்கு மீண்டும் வருவது குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் உதிரிப்பாக சூழல் வலுவடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த தலைமுறை என்ஜின்களை உற்பத்தி செய்ய இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரமான சென்னையை தேர்வு செய்துள்ள போர்டின் முடிவானது தமிழ்நாட்டின் தொழில்துறை வலிமைக்கு மற்றொரு சான்று என்று முதல்வர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நெல் போக்குவரத்தில் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சுமார் 160 கோடி ரூபாய் மோசடி நிகழ்ந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களிலிருந்து நெல் மூட்டைகளை எடுத்துச் செல்வதற்கான அமைக்கப்பட்ட ஒப்பந்த நடைமுறையில் உள்ள சிக்கல்களால் இந்த மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த புகார் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ள உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விரைந்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார். நெல் சரக்குந்து ஒப்பந்தத்தில் 165 கோடி ரூபாய் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நேரடி கொள்முதல் நிலையங்களிலிருந்து மூட்டைகளை கிடங்குகள் மற்றும் அரவைக்கு சரக்குந்துகள் மூலம் கொண்டு செல்ல கடந்த நிதியாண்டில் 3200 சரக்குந்துகள் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு சரக்குந்திற்கும் வாடகையை விட 321% கூடுதல் தொகை 3 நிறுவனங்களுக்கு தரப்பட்டதன் மூலம் ஊழல் நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரைத்த மாவையே அரைத்து உண்மையை மறைப்பதாக அமைச்சர் சக்கரபாணி விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கொள்கை விளக்க குறிப்பில் மார்ச் 31 வரை நடைபெற்ற கொள்முதல் விவரம் மட்டுமே குறிப்பிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சாதாரண விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என பேசி வருவதாக சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் 1.96 கோடி மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் சக்கரபாணி குறிப்பிட்டுள்ளார். அரசு வேலை நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சோதனையின் போது கிடைத்த ஆவணங்களை காவல்துறையிடம் அமலாக்கத்துறை கொடுத்துள்ளதாகவும் விசாரணைக்கு பின் உண்மை தெரியவரும் என்றும் தெரிவித்தார். மணல் கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அமலாக்கத்துறை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு விசாரணை அமைப்பு மற்றொரு அமைப்புக்கு உத்தரவிடக் கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறையின் மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். உலக சுகாதார நிறுவனம் மற்றும் தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் என்று அச்சிடப்பட்ட ORS கரைசலையை தமிழ்நாட்டில் விற்பனை செய்ய வேண்டும் என்று தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. ORSL, ORSL Plus, ORS Fit என்ற பெயர்களில் விற்கப்படும் கரைசல்களுக்கு சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. அவற்றை விற்பனை செய்யும் மருந்தகங்கள் மற்றும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளது. ORSL, ORSL Plus, ORS Fit ஆகியவற்றை எடுத்துக் கொள்வோருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி தீவிரமடையும் என்று மருத்துவர்கள் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளுமாறு அதிமுக நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலர் K. பழனிசாமி அறிவுறுத்தினார். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. பொதுச் செயலர் K. பழனிசாமி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தங்கள் பகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழாவில் கண்கவர் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சனிக்கிழமை மாமன்னர் ராஜராஜன் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்கப்படும். தொடர்ந்து தருமபுரம் ஆதீனம் தலைமையில் பெருவுடையார் பெரிய நாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடும் நடைபெறவுள்ளது. சதய விழாவில் 5 பேருக்கு மாமன்னன் ராஜராஜன் விருது வழங்கப்படவுள்ளது.
அன்புமணியும் ராமதாசும் இணைவதற்கு தான் எல்லா முயற்சிகளையும் செய்ததாக ராமதாசின் மகளும் பாமக செயல் தலைவருமான ஸ்ரீகாந்தி தெரிவித்தார். புதிய தலைவருக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை கூறினார். பாமகவில் புதிய நிர்வாகிகளுக்கு பயிற்றுவிப்பதில் சவால் இருக்கிறதா என புதிய தலைமுறை தொகுப்பாளர் விஜயன் எழுப்பிய கேள்விக்கு ராமதாசுடன் இருப்பவர்கள் எல்லாம் அனுபவம் மிக்கவர்கள்தான் என பாமக செயல் தலைவர் காந்திமதி தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை தினமும் ஏற்ற இறக்கத்தில் இருந்து வந்த நிலையில் இன்றைய காலை நிலவரப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 90,400க்கும் 1 கிராம் 11,300க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிலோ 1,65,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 165 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி விடுதலை முன்னிட்டு சட்டப்பேரவை வளாகம், ஆளுநர் மாளிகை, சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் கடற்கரை சாலை, பாரதி பூங்கா உள்ளிட்டவை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த புதுச்சேரிக்கு 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்தது. எனவே ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரியின் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய அமெரிக்காவின் குவாத்தமாலாவில் உள்ள போகோ எரிமலை வெடித்து சிதறியது. 2018ஆம் ஆண்டில் இந்த எரிமலை வெடித்து சிதறியதில் 200 பேர் உயிரிழந்தனர். இந்த எரிமலை அங்குள்ள மக்களுக்கு தொடர் அச்சுறுத்தலாக உள்ளது. காலநிலை மாற்றத்தால் பெய்யும் திடீர் கனமழையால் எரிமலை சாம்பல் கலந்து சேற்று வெள்ளம் உருவாவதால் கிராமங்கள் அழிந்து போகும் அபாயம் அதிகரித்திருப்பதாகவும் இப்பகுதிகளின் பாதுகாப்பை உடனடியாக வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். செஸ் உலகக்கோப்பை தொடர் கோவாவில் தொடங்கியுள்ளது. தொடக்க விழாவில் கலை நிகழ்ச்சிகளும் பிரதமர் மோடியின் வாழ்த்துச் செய்தியும் இடம்பெற்றன. பிரதமரின் வாழ்த்துச் செய்தியை இந்திய செஸ் கூட்டமைப்பின் தலைவர் வாசித்தார். இந்த செஸ் உலகக்கோப்பையில் குகேஷ் பிரக்ஞானந்தா, அர்ஜுன் எரிகைசி உட்பட 21 பேர் கொண்ட இந்திய அணி களமிறங்குகிறது. மேக்னஸ் கார்ல்சன், ஹிகாரு நகமுரா உள்ளிட்டோர் பங்கேற்காததால் இந்திய வீரர்கள் கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்ற 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 17 ஆண்டுகளில் முதன்முறையாக தோல்வியை சந்தித்துள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 125 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 68 ரன்கள் எடுத்தார். பின்னர் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 14வது ஓவரிலேயே வெற்றி இலக்கை எட்டியது. தமிழகத்தில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட 36% கூடுதலாக மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 233 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இது இயல்பை விடவும் 36% கூடுதலான மழை பதிவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் சென்னையில் மட்டும் 29% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலத்தில் தரிசனம் செய்ய சபரிமலையில் இன்று முதல் வர்ச்சுவல் கியூ மூலம் ஆன்லைன் முன்பதிவு தொடங்குகிறது. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக வரும் நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்படுகிறது. டிசம்பர் 27ஆம் தேதி பிரதான மண்டல பூஜையோடு நடை அடைக்கப்படுகிறது. மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டு 2026 ஜனவரி 20இல் நடை அடைக்கப்படுகிறது. பக்தர்கள் தரிசனத்திற்காகவும் சபரிமலையில் தங்கவும் சபரிமலா online.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இன்று முதல் முன்பதிவு செய்யலாம் என்று திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை கோயிலில் 4 கிலோ தங்கம் காணாமல் போன வழக்கில் 14 நாட்கள் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு பிறகு முதன்மை குற்றவாளியான உன்னிகிருஷ்ணன் போத்தி திருவனந்தபுரம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். சபரிமலை கோயிலின் துவாரபாலக சிற்பங்களில் பதிக்கப்பட்ட தங்க தகடுகள் மற்றும் சோபன படிகளில் பதிக்கப்பட்ட 4 கிலோ தங்கம் 2019இல் காணாமல் போனது. இந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. உன்னிகிருஷ்ணன் போத்தி முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். டெல்லியில் நிகழும் மரணங்களில் 15% காற்று மாசுபாட்டோடு தொடர்புடையது என்று அதிர்ச்சியளிக்கும் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. தலைநகர் டெல்லிக்கு மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலாக காற்று மாசுபாடு இருந்து வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்களின்படி டெல்லியில் 2023ஆம் ஆண்டில் நிகழ்ந்த அனைத்து மரணங்களிலும் சுமார் 15% காற்று மாசுபாட்டால் ஏற்பட்டுள்ளன. அதாவது டெல்லியில் சுற்றுப்புறத்தில் உள்ள நுண்துகள் மாசுபாட்டினால் மட்டும் 2023இல் 17,188 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்பது தெரியவந்துள்ளது. காஷ்மீர் முழுவதையும் இந்தியாவோடு இணைக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் விரும்பியதாகவும் ஆனால் நேரு அதற்கு தடையாக இருந்தார் என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார்.
தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு குஜராத்தில் உள்ள பட்டேல் சிலைக்கு அருகில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய பிரதமர் மோடி, பட்டேலின் விருப்பம் நிராகரிக்கப்பட்டதால் காஷ்மீர் பிரிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். மேலும் காங்கிரசின் இந்த தவறால் காஷ்மீர் பிரச்சினை பல ஆண்டுகளாக நீடித்து வந்ததாகவும், பாஜக அரசு 37வது பிரிவை நீக்கியதன் மூலம் பட்டேலின் விருப்பம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். RSS அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் என கூறியது தமது தனிப்பட்ட கருத்து என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பிறந்த தினம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டில் எழும் பெரும்பாலான பிரச்சினைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சிக்கல்களுக்கு பாஜக RSS கூட்டணியே காரணம் என்று குற்றம் சாட்டினார். 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு RSS-ஐ விமர்சித்து பட்டேல் கூறிய கருத்துக்களையும் கார்கே மேற்கோள் காட்டியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு ஆஜராகும் வழக்கறிஞருக்கு விசாரணை அமைப்புகள் சம்மன் அனுப்பக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான நபர்களுக்கு ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது சர்ச்சையானது. இந்த விவகாரத்தை தானாக முன்வந்து விசாரித்த நீதிமன்றம் வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன்களை ரத்து செய்தும் உத்தரவிட்டுள்ளது. தங்கள் உத்தரவில் நீதிபதிகள் உரிய காரணமில்லாமல் வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனுப்புவது சட்டத்திற்கு புறம்பானது என கூறியுள்ளனர். கைப்பற்றப்படும் டிஜிட்டல் ஆவணங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக மட்டுமே ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். கேரளாவின் கடல் விமான போக்குவரத்து திட்டம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. அம்மாநிலத்தில் மத்திய அரசு உடான் திட்டத்தின் கீழ் 48 வழித்தடங்களில் கடல் விமான சேவையினை வழங்க அனுமதி அளித்துள்ளது. கடந்த நவம்பரில் சோதனை முயற்சியாக கொச்சியிலிருந்து மட்டுப்பெட்டியோனைக்கு கடல் விமானம் இயக்கப்பட்டது. இச்சோதனை வெற்றி பெற்றதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் இதற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. கொச்சியிலிருந்து மூணார், லட்சத்தீவு உள்ளிட்ட இடங்களுக்கு கடல் விமான சேவையை வழங்க கேரள சுற்றுலாத்துறை ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. வாரணாசியில் பொது இடத்தில் எச்சில் துப்பினால் 250 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச சுகாதார விதிகள் 2021 பிரதமர் மோடியின் வாரணாசி தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதிய விதிகளின் கீழ் வாகனங்களில் இருந்து குப்பையை வீசுவது அல்லது எச்சில் துப்பினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பூங்காக்கள், சாலைகள் அல்லது பிற பொது இடங்களில் குப்பை கொட்டினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர் தேங்க அனுமதிப்பது அல்லது சுகாதார கேட்டை ஏற்படுத்தினால் அதிகபட்சமாக 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என வாரணாசி மாநகராட்சி எச்சரித்துள்ளது. கர்நாடக துணை முதல்வராக உள்ள DK சிவகுமார் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாக வெளியான தகவல் குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் முதல்வர் சித்தராமையா கடுமையாக எதிர்வினையாற்றினார். சிவகுமார் பதவியேற்பு தகவல் குறித்து கேள்வி எழுப்பியதும் அவர் உங்களிடம் கூறினாரா, நீங்கள் எப்படி இது குறித்து அறிந்தீர்கள் எனவெல்லாம் சித்தராமையா எதிர்கேள்வி எழுப்பினார். நவம்பரில் தலைமை மாற்றம் ஏற்படலாம் என்ற ஊகங்களையும் அவர் மறுத்தார். ரயில்களில் லோயர் பெர்த்துக்கான விதிகளில் இந்திய ரயில்வே மாற்றங்களை செய்துள்ளது. அதன்படி லோயர் பெர்த் ஒதுக்குவதில் மூத்த குடிமக்கள், 45 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். முன்பதிவு செய்யும் போது லோயர் பெர்த் இருந்தால் மட்டுமே டிக்கெட் பதிவு செய்யும் முறை உள்ளது. முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை மட்டுமே தூங்குவதற்கு அனுமதிக்கப்படும். மற்ற நேரத்தில் அமர்ந்து பயணிக்க மட்டுமே அனுமதி என்பது குறிப்பிடத்தக்கது. RAM மற்றும் SSD போன்றவற்றின் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதற்கு செயற்கை நுண்ணறிவுத்துறை வளர்ச்சியே மிக முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. AI சாட்பாட்களின் வருகை, AI தளங்களுக்கான தேவை அதிகரிப்பு போன்றவற்றால் கணினிகளின் தேவையும் அதிகரித்துள்ளது. RAM மற்றும் SSD போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலையையும் அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்கள் 30 விழுக்காடு அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேவையும் அதிகரித்திருப்பதால் RAM மற்றும் SSD-யின் விலை அதிகரித்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னியை சீனாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் தொடக்கத்தில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசினர். அப்போது சீனாவுக்கு வருகை தருமாறு அந்நாட்டு அதிபர் விடுத்த அழைப்பை கனடா பிரதமர் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. 2017க்கு பின் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்துக் கொள்ளவில்லை. இரு நாடுகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக அரசியல் மற்றும் ராஜதந்திர பதற்றங்கள் நிலவி வந்தன.
செஸ் உலகக்கோப்பை தொடர் கோவாவில் தொடங்கியுள்ளது. தொடக்க விழாவில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் பிரதமர் மோடியின் வாழ்த்துச் செய்தியும் இடம்பெற்றன. பிரதமரின் வாழ்த்துச் செய்தியை இந்திய செஸ் கூட்டமைப்பின் தலைவர் வாசித்தார். இந்த செஸ் உலகக்கோப்பையில் குகேஷ், பிரக்யானந்தா, அர்ஜுன் எரிகேசி உட்பட 21 பேர் கொண்ட இந்திய அணி களமிறங்குகிறது. மேக்னஸ் கார்ல்சன், ஹிகாரு நகமுரா உள்ளிட்டோர் பங்கேற்காததால் இந்திய வீரர்கள் கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகிறது. இந்த தொடரின் மொத்த பரிசுத் தொகை இந்திய மதிப்பில் 18 கோடி ரூபாய் ஆகும். சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வரின் மகன் கைது செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகலின் மகன் சைதன்யா பாகல் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இதனை எதிர்த்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வேண்டுமென்றே வழக்கின் விசாரணையை அமலாக்கத்துறை தாமதப்படுத்துவதாக சைதன்யா பாகல் தரப்பில் வாதிடப்பட்டது. இதன் பின்னர் 10 நாட்களுக்குள் வழக்கில் பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர். டெல்லியில் நிகழும் மரணங்களில் 15 விழுக்காடு காற்று மாசுபாட்டோடு தொடர்புடையது என அதிர்ச்சியளிக்கும் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. தலைநகர் டெல்லிக்கு மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலாக காற்று மாசுபாடு இருந்து வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்களின்படி டெல்லியில் 2023ஆம் ஆண்டில் நிகழ்ந்த அனைத்து மரணங்களிலும் சுமார் 15 விழுக்காடு காற்று மாசுபாட்டால் ஏற்பட்டுள்ளன. அதாவது டெல்லியில் சுற்றுப்புறத்தில் உள்ள நுண்துகள் மாசுபாட்டினால் மட்டும் 2023இல் 17,188 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. மாநில அந்தஸ்து தொடர்பாக துணை நிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கூறிய கருத்தை முழுமையாக அறிந்த பின் அது குறித்து எதிர்வினை ஆற்றுவேன் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கூறியுள்ளார். முன்னதாக நிகழ்வு ஒன்றில் பேசிய துணைநிலை ஆளுநர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ள நிலையில் மாநில அந்தஸ்தை காரணம் காட்டி செயல்திறன் குறைபாட்டை நியாயப்படுத்த முடியாது என தெரிவித்திருந்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என உமர் அப்துல்லா தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை கோயிலில் 4 கிலோ தங்கம் மாயமான வழக்கில் 14 நாட்கள் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு பிறகு முதன்மை குற்றவாளியான உன்னிகிருஷ்ணன் போத்தி திருவனந்தபுரம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். சபரிமலை கோயிலின் துவாரபாலக சிற்பங்களில் பதிக்கப்பட்ட தங்கத்தகடுகள் மற்றும் சோவரப்படிகளில் பதிக்கப்பட்ட 4 கிலோ தங்கம் 2019இல் மாயமானது. இந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியது. உன்னிகிருஷ்ணன் போத்தி முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் கார்த்தி சிதம்பரம் சொத்துக்களை 2018இல் அமலாக்கத்துறை முடக்கியதை பிஎம்எம்ஏ மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உறுதி செய்துள்ளது. 2007ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு விதிமுறைகளுக்கு மாறாக அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த முறைகேட்டை மறைக்க கார்த்தி சிதம்பரம் உதவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக கார்த்தி சிதம்பரத்தின் 54 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது. இதனை எதிர்த்து பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் கார்த்தி சிதம்பரத்தின் சார்பில் முறையிடப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை தீர்ப்பாயம் உறுதி செய்ததோடு கார்த்தி சிதம்பரத்தின் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டுள்ளது. தர்மஸ்தலாவில் மர்ம மரணம் தொடர்பான வழக்கை எஸ்ஐடி விசாரணை செய்ய கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்களை கொன்று உடல்கள் புதைக்கப்பட்டதாக அங்கு தூய்மை பணியாளராக வேலை பார்த்தவர் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பின்னர் அவர் பொய்யான வாக்குமூலம் கூறியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை எஸ்ஐடி விசாரிக்க கூடாது என தர்மஸ்தலா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் தர்மஸ்தலா மர்ம மரண வழக்கில் எஸ்ஐடி விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அமெரிக்காவில் போலியான ஆவணங்கள் மூலம் 4100 கோடி ரூபாய் கடன் மோசடியில் ஈடுபட்டதாக இந்திய வம்சாவளி தொழிலதிபர் பான்கிம் பிராம்பட் மீது புகார் எழுந்துள்ளது. பிராம்பேண்ட் டெலிகாம் மற்றும் பிரெட் வாய்ஸ் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களை நடத்தி வரும் பான்கிம் பிராம்பட் தங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வர வேண்டிய பணம் குறித்த ஆவணங்களை போலியாக தயாரித்தும் அவற்றை வைத்து முறைகேடாக கடன்களை பெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 2018ஆம் ஆண்டு முதலே போலி மின்னஞ்சல் டொமைன்கள் மற்றும் போலி வாடிக்கையாளர் பட்டியலை உருவாக்கி பிராம்பட் கடன் மோசடியில் ஈடுபட்டதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ளது. டாப் 10 பல்சுவை செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம்.
பூண்டி ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதை அடுத்து சோழவரம் ஏரி வேகமாக நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான சோழவரம் ஏரி 18.86 அடியை கொண்டது. பூண்டி ஏரி நிரம்பியதை அடுத்து கடந்த 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக உபரிநீர் திறக்கப்பட்டதை அடுத்து சோழவரம் ஏரி 17 அடியை எட்டியது. சோழவரம் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது. சோழவரம் ஏரி கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டியதால் புழல் ஏரிக்கு வினாடிக்கு 200 கன அடி வீதம் உபரிநீர் திறக்கப்படுகிறது. பிசான சாகுபடிக்கு பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு அணைகளிலிருந்து 151 நாட்கள் தண்ணீர் திறக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி மணிமுத்தாறு அணையிலிருந்து பெருங்கால் பாசனம் 80 அடி கால்வாய் பாசனத்தில் சுமார் 14,000 ஏக்கர் பயன்பெறும் வகையில் நவம்பர் 1 முதல் நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாபநாசம், சேர்வலாறு அணைகளிலிருந்து தாமிரபரணி ஆற்று பாசன கால்வாய்கள் மூலம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 86,000 ஏக்கர் பயன்பெறும் வகையில் தண்ணீர் திறக்கவும் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 300 கன அடியிலிருந்து 600 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவு 3,231 மில்லியன் கன அடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 2,586 மில்லியன் கன அடியை தாண்டியுள்ளது. எனவே சிறு கடல் பகுதியில் இருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு 400 கன அடியும், புழல் ஏரிக்கு 200 கன அடியும் பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் உள்ள ஹாலோவின் கடையில் பேய் பொம்மையை பார்த்து பயந்த குட்டி குரங்கு ஒன்று கடையையே அதகலமாக்கிய சம்பவம் வேடிக்கையாக அமைந்தது. ஹாலோவின் சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹாலோவின் கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக ஒரு வாடிக்கையாளர் டயப்பர் அணிந்த தனது குரங்குடன் சென்றுள்ளார். அப்போது கடையில் இருந்த பேய் பொம்மையை பார்த்து பயந்தபடி குட்டி குரங்கு உரிமையாளரை விட்டு தாவி ஓடியது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் குக்கீஸ் கொடுத்து குரங்கை சமாதானப்படுத்தி உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். பிரான்சில் வேட்டை நாய்களால் துரத்தப்பட்ட காட்டுப்பன்றி பேக்கரி கடை கண்ணாடியை உடைத்துக் கொண்டு ஓடிய சம்பவத்தால் வாடிக்கையாளர்கள் அச்சமடைந்தனர். கொமல் வெர்னே நகரத்தில் வேட்டை நாய்களின் உதவியுடன் காட்டுப்பன்றியை வேட்டைக்காரர்கள் துரத்தி வந்தனர். அவர்களிடமிருந்து தப்பியோடிய காட்டுப்பன்றி பேக்கரியின் கண்ணாடியில் மோதியது. இதில் கண்ணாடி நொறுங்கி விழுந்தது. நல்வாய்ப்பாக வாடிக்கையாளர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் சிறிது நேரத்திலேயே வேட்டைக்காரர்களால் காட்டுப்பன்றி சுட்டுக் கொல்லப்பட்டது. கோவை விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை 11% அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் கடந்த 6 மாதங்களில் பயணிகளின் எண்ணிக்கை 11% உயர்ந்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் செப்டம்பர் வரை கோவையிலிருந்து உள்நாட்டிற்குள் 10,591 விமானங்களும், வெளிநாட்டிற்கு 11,642 விமானங்களும் இயக்கப்பட்டுள்ளன. விமான நிலைய விரிவாக்கத்தை விரைந்து துவங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆறு மாத கால இடைவெளிக்கு பிறகு சீனா தற்போது இந்தியாவிற்கு அரிய கனிமங்களை மீண்டும் அனுப்ப ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக மோதலால் சீனா தனது அரிய வகை கனிம ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தது. இந்நிலையில் தற்போது இந்தியாவிற்கான ஏற்றுமதி கட்டுப்பாட்டை சீனா தளர்த்தியிருப்பது மின் வாகனங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மின்னணுவியல் துறைகளில் உள்ள இந்திய உற்பத்தியாளர்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. இந்த கனிமங்கள் அமெரிக்காவிற்கு மறு ஏற்றுமதி செய்யப்படக்கூடாது என்றும், ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் சீனா நிபந்தனை விதித்துள்ளது. என்விடியா நிறுவனம் தென்கொரியாவிற்கு 2.6 லட்சம் அதிநவீன AI சிப்புகளை அனுப்ப முக்கிய ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த சிப்கள் சாம்சங், ஹுண்டாய் போன்ற பெரிய நிறுவனங்கள் உட்பட தென்கொரியாவின் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ள தரவு மையங்கள் மற்றும் AI தொழிற்சாலைகளுக்கு விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன தொழில்நுட்பங்களை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா கட்டுப்பாடுகள் விதித்த போதிலும் நெருங்கிய நட்பு நாடான தென்கொரியாவிற்கு அதிநவீன சிப்புகளை அனுப்ப ஒப்புதல் கிடைத்துள்ளது. தென்கொரியாவில் அந்நாட்டு அதிபர் லீ ஜே மியூங் மற்றும் என்விடியா CEO ஜென்சன் ஹுவாங் இடையே சந்திப்பு நடைபெற்ற நிலையில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்தியாவின் முன்னணி பங்குச்சந்தை முதலீட்டு தளமான குரோவ் நிறுவனம் வரும் நவம்பர் 4ஆம் தேதி பொது பங்கு வெளியீடு மேற்கொள்ள உள்ளது.
நவம்பர் 7ஆம் தேதியோடு முடிவடையும் ஐபிஓவில் 1060 கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய பங்குகளை குரோ வெளியிடுகிறது. ஒரு பங்கு விலை 95 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் பங்குகளில் முதலீடு செய்ய உதவும் முக்கிய தளமான குரோவின் ஐபிஓ முதலீட்டாளர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் சாலைகளில் பயணிக்கும் 50% அதிகமான வாகனங்களுக்கு காப்பீடு இல்லை என்ற தகவலை கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த போக்கை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் அவசியம் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காப்பீடு இல்லாத வாகனங்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான நடைமுறைகளை உருவாக்க நீதிபதிகள் யோசனை தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் விரைவில் விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் கிழக்கு பகுதி, குறிப்பாக மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதியில் சிவப்பு நிற நண்டுகள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகின்றன. கடல் நீரில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக நண்டுகள் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இதற்கான காரணம் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இசையமைப்பாளரும் இயக்குநருமான பலாஷ் முச்சலை நவம்பர் மாதம் திருமணம் செய்து கொள்ள உள்ளார். 2019ஆம் ஆண்டிலிருந்து காதலித்து வரும் இந்த ஜோடி கடந்த ஆண்டுதான் தங்கள் உறவை பொதுவெளியில் அறிவித்தனர். மந்தனாவின் சொந்த ஊரான மகாராஷ்டிராவின் சாங்லியில் நவம்பர் 20ஆம் தேதி முதல் திருமண கொண்டாட்டங்கள் தொடங்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.